ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா, சாமுண்டீஸ்வரி வீட்டில் கரண்ட் போயிடும். அதனால் வீட்டில் இருக்க எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. சாமுண்டீஸ்வரி எல்லாருக்கிட்டேயும் வந்து பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா, அப்போது காரோட ஹெட்லைட் எரியும். அந்த வெளிச்சத்தில் எல்லாருமே வந்துட்டு யாரோ வீட்டுக்கு வந்துட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கோவிலில் சண்டை போட்டவங்க தான் இருக்கும்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியோட கடைசி பொண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி அதான் என் கையில் கன் இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மயில் வாகனமும் அவங்க வீட்டுக்காரும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, வேண்டாம் சாமுண்டீஸ்வரி, தேவையில்லாத பிரச்சனை ஆகிடப்போது, சுட்டு பிரச்சனை வந்துடும் அப்படின்வாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி எல்லாருமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி, யார் அது, ஒழுங்கு மரியாதையாக உள்ளே வராத, நான் கன்னால் ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் உள்ளே வரும்போது லைட் எரியும். கார்த்திகை பார்த்த உடனே இவன் தானா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. உடனே கார்த்திக் உள்ளே வந்துட்டு, என்ன தீபாவளியே முடிஞ்சு போயிடுச்சு, இன்னும் கையில் வந்து துப்பாக்கி வச்சிட்ருக்கீங்க, அதை தூக்கி போடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி, என்ன நினச்சிட்ருக்க, இது ஒரிஜினல் துப்பாக்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே எங்க அந்த பொண்ணை சுட்ட காமிங்க அப்படின்னு வந்துட்டு துர்காவை பார்த்து சொல்லுவாங்க. துர்காவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கார்த்திக் மறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ரேவதி, எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கேன்னு கார்த்திகை பார்த்து கேட்பாங்க. அதான் உங்கள் அம்மா வேலைக்கு வர சொன்னாங்களா, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்காக ராத்திரியில் தான் வரணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் என்னை இந்த நேரத்தில் தான் வரணும்னு உங்கள் அம்மா சொல்லலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி, நீங்களே பார்த்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி சந்திரகலா கிட்ட சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ கார்த்திகை பார்த்துட்டு எல்லாருமே, உன்னோட பேர் என்ன, நீ எந்த ஊர்லேருந்து வர, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு மாற்றி மாற்றி வீட்டில் இருக்கவங்க கேள்வி கேட்பாங்க. எதுக்குமே கார்த்திக் பதில் சொல்ல மாட்டாங்க. இதை பார்த்து அவங்க மாமாவும் அப்புறம் மயில் வாகனமும், என்னப்பா எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது கார்த்திக் வந்து, உங்கள் எல்லாரையுமே நான் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாரு. அதை கேட்ட எல்லாருமே, என்னது எங்களை நீ இன்டர்வியூ பண்ணுமா, எதுக்காக, நான் தான் வேலை கொடுக்குறோம், நாங்கள் தான் வந்து உன்னை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக், என்ன பேசுகிறீங்க, நீங்கள் தான் வந்துட்டு என்னை வேலைக்கு கூப்பிட்டீங்க, எனக்கு வேலைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது, உங்களுக்கு தான் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது, அதனால் உங்கள் அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு வேற எல்லாருமே வந்திருக்காங்க, அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும், அது வெளியிலேருந்து ஆள் வந்தாங்களா இல்லை வீட்டில் இருக்க யாருன்னா பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட மயில் வாகனம், நாங்கள் இந்த வீட்டில் 2 ஆம்பளைங்க இருக்கும்போது அப்படின்னாங்க. உடனே கார்த்திக், அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னாங்க. உடனே மயில் வாகனம், அப்போ நாங்கள் ஆம்பளைங்க இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னாங்க. இல்லைங்க, லேடிஸ் கூட இதெல்லாம் செஞ்சுருக்கலாம்ல, அப்படி சொல்ல வரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சந்திரகலா மனசுக்குள்ளே, என்ன இவன் லேடிஸ் செஞ்சுருக்கலாம்னு சொல்கிறான், ஒருவேளை இவனுக்கு நம்ம மேலே சந்தேகம் இருக்குதோ அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஒருத்தராக வாங்க இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேவதியோட கடைசி தங்கச்சி போவாங்க. கார்த்திகை பார்த்து ரொம்ப நன்றின்னுவாங்க. கார்த்திக் வந்து, எதுக்காக திரும்ப திரும்ப நன்றி சொல்லிக்கிட்டு அப்படின்னு வந்து கேட்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுவாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கார்த்திக்கிட்ட போயிட்டு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரணும், அம்மா உங்களை 2வது வாட்டி வேற கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல, ஏன்னா அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு எதிரி யாரும் இருக்காங்க, அது யார் என்னன்றதை கண்டுபிடிக்கணும், அது உங்களால் மட்டும்தான் முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும், சரி இவ்வளோ கெஞ்சி கேட்கறதுனால நான் பணத்துக்காக வரல, உனக்காக வரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு திரும்பவும் நன்றி சொல்லும்போது கார்த்திக் வந்து, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் துர்கா வருவாங்க. கார்த்திக் துர்காவை பார்த்துட்டு, உன்னோட பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவங்களும் சொன்னதுக்கப்புறம், ஏன் ஒழுங்காக எந்த பதிலும் சொல்ல மாட்டியோ, அந்த அளவுக்கு திமிரா பேசுகிற நீ அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட துர்கா வந்துட்டு, எங்கள் அம்மா ஆம்பளைங்களை மதிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா மேலே நான் அந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கேன், எங்கள் அம்மாவை நான் எதுக்கு கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட கார்த்திக், சரி சரி நீ போகலாம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்தது ரோகிணி வருவாங்க. அவங்க பேர் கேட்ட உடனே மிஸ்ஸஸ் ரோகிணின்வாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ரோகிணி சொன்ன உடனே, தற்கொலை பண்ணிக்கிட்டீங்களா இல்லை கொலையா அப்படின்வாங்க. என்ன ஒன்றும் புரியலன்னு ரோகிணி கேட்கும்போது, இல்லைங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்வாங்க. லவ் மேரேஜ் தான், அப்போ ஏதோ வயசு கோளாறில் பண்ணிட்டேன், இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவே எங்கள் ஹஸ்பண்ட்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டார், அதுவும் என்னை நல்லாவே பார்த்துக்கிறாரு, எங்கள் அம்மா ஆம்பளைங்களை மதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவர் எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணும்போது அதான் அவர் இருந்துட்டு போட்டு நான் வச்சுருக்கேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக், சரி சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அவங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. ரேவதி வருவாங்க. கார்த்திகை பார்த்து, உன்னால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்வாங்க. என்னால் என்ன பிரச்சனை, முந்திரி கொட்டை அப்படின்வாங்க. உடனே ரேவதி வந்துட்டு, ஆமாம் சிலம்பா போட்டி நடக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், உன்னால சிலம்ப போட்டி நடந்தது, இப்போ தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட கார்த்திக், நீ ஓவராக பேசாத, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. மயில் வாகனம் வருவாங்க. என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கார்த்திக் வந்துட்டு, சரி நீங்கள் போகலாம் உங்கள் ரூமுக்கு அப்படின்வாங்க. என்னையா எல்லாரையுமே உட்கார வச்சு கேள்வி கேட்டு என்ன மட்டும் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக், நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திகோட மாமா தான் வருவாங்க. கார்த்திக் எழுந்து, வாங்க மாமா அப்படின்வாங்க. அதை
கேட்ட உடனே, "என்னப்பா என்ன மட்டும் மாமான்னு சொல்ற?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. "இல்ல உங்கள பார்த்த உடனே எனக்கு மாமான்னு கூப்பிடணும்னு தோணுச்சு. இல்லன்னா சாருன்னு கூட கூப்பிடுறேன்" அப்படின்னுவாங்க. அத கேட்ட அவர், "அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு சென்னையில ஒரு தங்கச்சி இருக்கா. அவளோட பசங்களுக்கு கூட நான் தாய் மாமனா தான் இருக்கணும். என்ன ஒண்ணு பேச்சுவார்த்தை இல்லாதனால அவங்களுக்கு கூட நான் பேசாம இருக்கிறேன். ஆனா தாய் மாமன்றது எவ்வளோ பெரிய உறவு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அத கேட்ட கார்த்திக்கும், "சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "சரிப்பா ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னியே என்ன?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்கள நான் போய் என்ன கேள்வி கேட்க போறேன். நீங்க போகலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் அங்கேருந்து போயிடுவாங்க. அடுத்தது சந்திரகலா தான் வருவாங்க. கார்த்திக் சந்திரகலாவை பார்த்துட்டு, "உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னுவாங்க. "உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னன்னு?" கேட்கும்போது, "அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. என்னோட பர்சனல்" அப்படின்னுவாங்க. "சரி, சரி அது உங்களோட பர்சனல் தான். ஆனா கல்யாணம் ஆயிட்டும் இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? சரி கடைசியா கேள்விக்கு வரேன். எதுக்காக உங்க சொந்த அக்காவையே நீங்க வெஞ்சன்ஸ் வச்சு கொல்ல பார்த்தீங்க?" அப்படின்னு வந்து கேட்பாரு. அதை கேட்ட உடனே சந்திரகலா ஷாக் ஆகி பார்ப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க.